ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நம்ம பீஸா எப்படி வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வார்ம் வாட்டர், வெதுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரில் 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ட்ரை ஈஸ்ட்டுன்னு கிடச்சிச்சு அப்படின்னு வாங்கினேன். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து அந்த சுகரை சாப்பிட்டுட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா பொங்கி இருந்தது. இதை நான் கிண்ணத்தை ஆட்டினதுனால அங்கே ஓட்ட விழுந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மைதா மாவு நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். 1 கப் ஈக்குவலாக 1 கப் தலை தட்டின மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா இந்த ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதே போதும் கலக்கிறதுக்கு. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருந்தேன். பீட்சாவுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அப்புறம் மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை ஒரு 1.5 hours விட்டுடுங்க. இங்கே வந்து வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, கார்ன் இதை மட்டும் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இதில் கேப்சிகமும் என் பிள்ளைங்க திங்காது, தக்காளியும் பட் போட்டாச்சு. ஸோ 2 hours கழித்து பார்த்திங்கன்னா செம்மையாக உப்பிட்டு நல்லா வந்துருது. ஈஸ்ட் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகிருந்தது. ஸோ அந்த மாவு வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுட்டேன். ஒரு கால்வாசியை பிரிச்சுட்டு சரி நம்ம நான் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுட்டு மீதியை பேஸ்க்கு எடுத்துட்டேன். என்கிட்ட பீட்சா பேன் இல்லை, அந்த கேக் பேன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு தட்டு முழுக்க வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்னர் இருக்கு இல்லையா, கார்னரை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காட்டுற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே குத்தி விட்டோம் அப்படின்னா அது மேலே எலும்பி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பீஸா சாஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன்ஸ் கூட போதும். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய் எல்லாமே வந்து மேலே போட்டேன். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த டிசைன்லாம் பண்ணல, ஏன்னா அவன் வந்து 220 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துட்டேன் 10 மினிட்ஸ். ஸோ டைம் இல்லாதனால நான் சீஸ் போட்டுக்கிட்டேங்க. சீஸ் வந்து நான் செடார் சீஸ் போட்டேன். பட் வந்து ரொம்ப சீஸியாக வரல, பட் நிறைய சீஸ் போட்டேன் பட் வரல. மேபி எல்லோரும் வந்து மொசரெல்லா சீஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மொசரெல்லா சீஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது இல்லைங்கிறதுனால செடார் தான் வாங்கினேன். நான் சரியாக பார்க்காம கடையில் இதை வாங்கிட்டேன்னா, ஸோ அதையே வச்சு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ அவன் வந்து 220 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா, அந்த க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்கணும், இல்லை கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னாங்க. நான் பார்க்கும்போது கொஞ்சம் பேல் ஒயிட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லேயரும் நல்லா தின்னாக இருந்தது. சூப்பர். ஒரே ஒரு குறை என்னென்னா, அப்போ நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த சீஸியாக வரும்ல, ஒரு மாதிரி கோயியாக, அது மட்டும்தான் இல்லை. மற்றபடி டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆசமாக இருந்தது. ஹரி சாப்பிட்டுட்டு கடையில் வாங்குகிற பீஸாவை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சாய்க்கு வந்து பீட்சாலாம் பிடிக்காத, அதனால் அவன் சாப்பிடல. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அவருக்குமே வந்து பீட்சாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சாப்பிட்டேன். உண்மையிலேயே இட் டேஸ்ட் ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே பாட்டம் ராடெல்லாம் ரொம்ப அப்படியே தகன்னு எரியுது. அதனால் இது செட் ஆகிடுச்சு. நான் வந்து பேக் மோடில் தான் வச்சுருந்தேன். மேலே இருக்கிறது டோஸ்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சேன் இல்லையா, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. இது வந்து 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தது. அங்கே எட்ஜஸ் பாருங்கள் பேல் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் நல்லா நமக்கு வந்து பேக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரஸ்ட் வந்து அப்படியே மொறுமொறுன்னு இருக்கணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அங்கே பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தான் வைக்கிறேன். டோட்டல் 10 இருக்கும் இல்லையா, அதில் 5 மட்டும் வச்சேன். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ யம்மியாக வந்திருந்தது பீட்சா. அங்கே பாருங்கள் நல்லா சைடில் தெரியுதா, அதை பேனில் ஒட்டாமல் தனியாக அப்படியே வருது. நல்லா மொறுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி எடுப்போம் இல்லையா, நான் சொல்லி நல்லா பேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செம்ம சாஃப்டாக, அடியில் வந்து கிறிஸ்பியாக யம்மியாக இருந்தது.
என்ன ஒரே ஒரு குறை அந்த சீஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மொசரெல்லா சீஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.